ஹாய் வாங்க வணக்கம். நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கப்பா. என்ன வீடியோ போட்டிருக்கேன்னா, இந்த முடக்கத்தான் கீரையில் மாவு அரைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ போடலான்னு சொல்லி பார்த்துக்கலாங்களா. இந்த கீரை பார்த்தீங்கன்னா பறித்த உடனே வந்து வாடி போச்சு. நான் என்ன பண்ணேன், நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த வடிகட்டி வந்து மேலே போட்டு குப்பரை கவுத்து வச்சேன். தண்ணிலாம் வடிஞ்சு போய் வாடி போன கீரை நல்லா மலர்ந்துருக்குது பாருங்கள். நீங்கள் அது மாதிரி வந்து கொடியிலேருந்து பிச்சிட்டு வந்துட்டு வாடி போச்சு அப்படின்னா இது மாதிரி தண்ணி ஊற்றி அலாசிட்டு வடித்தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு கீரை பாருங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 நாளாக ஃப்ரிட்ஜில் இருந்த கீரை தாங்க. இப்போ வந்து கீரை அளவு பார்த்திங்கன்னா நம்ம கைப்பிடியெல்லாம் ஒரு பிடிச்சிப்பிடி இப்படி இறுக்கி பிடிச்சோம்னா நம்மளோட கைப்பிடியெல்லாம் ஒரு பிடிச்சிப்பிடி. இதுக்கு எவ்வளோ அரிசி போடலாம் அப்படின்னு பார்த்துக்கலாங்களா. இது வந்து 3/4 படிக்கு கொஞ்சம் கம்மி. இது வந்து கொஞ்சம் கம்மி. இந்த தலையை தடவை இப்படி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சேர அரிசி எடுத்துட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் படிக்கு இவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன படி. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து படி. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இல்லை எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணும் போதே பிடிச்சி வச்சுருந்த படி. இது பழைய படிங்க. இது வந்து சின்ன படி கணக்கு. சின்ன படி கணக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 3/4 படிக்கு கொஞ்சம் துடிக்க குறை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கம்மி. சரிங்களா, அவ்வளோ அரிசி போட்டுக்கலாம். ஒரு ஒரு பிடிச்சிப்பிடி கீரைக்கு 3/4 படி அரிசி. சரிங்களா, 3/4 படி அரிசிக்கு பருப்பு எவ்வளோ போடலாம் பார்த்துக்கலாங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கிளாஸ் தான். டீ குடிக்கிற கிளாஸை விட பெரிய கிளாஸ் இது. ஒரு பிடிச்சிப்பிடி பருப்பு போடுறோம். ஒரு அரை கிளாஸுக்கு கீழே 1/4 கிளாஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. சரிங்களா, பருப்பு கொஞ்சம் சேர்த்து போடுறதுல தப்பு இல்லை. பார்த்திங்கன்னா நல்லா பொசன்னு சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெள்ளை உளுந்து வாங்க மாட்டோம், கருப்பு உளுந்து தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இதை நான் ஊற வச்சுக்கிறேன். இதிலே பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த தோலோடு போட்டு ஆட்டிக்கோங்க. சரிங்களா, இந்த முடக்கத்தான் கீரைன்றதால ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு வந்து கழுவி போட்டுக்கோங்க. மற்றபடி நீங்கள் இட்லி சுடணும் தோசை சுடணும் அப்படின்னா அரிசி ஊற வச்சுருங்க. இந்த பருப்பு அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வெள்ளை உளுந்து வந்து அவ்வளோ சத்தானதெல்லாம் கிடையாது. இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா சத்தானது. இதையே பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறணும். நைட்டில் தண்ணியில் கொட்டிட்டு படுத்துங்க. பருப்பு வந்து கழுவும் போது இந்த தோல் விட வேணாம். அதுக்கு முன்னாடி விவரம் தெரியாமல் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கழுவி தோல் எடுத்துருவாங்க. இப்போவுமே சில பேர் பார்த்திங்கன்னா அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஊறின உடனே அரிசி பருப்பு எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து கூட ஆட்டிக்கலாம். இல்லை நீங்கள் பருப்பு தனியாக ஆட்டுறோம்னாலும் தோலோடு போட்டு ஆட்டுங்க. இட்லி கலராக தான் இருக்கும், கருப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இட்லி கலர் வெள்ளையாக இருக்குதுன்னா சத்து இல்லை. இனிமேல் தோலோடு போட்டு ஆட்டி இட்லி வந்து கருப்பாக இருக்குதுன்னா சத்து, அவ்வளோ ரொம்ப உடம்புக்கு சத்தானது. சரிங்களா, இதை பற்றி தெரியாதவங்க வந்துட்டு அதிகமாக தோல் எடுத்துடுறாங்க. இதை வந்து நம்ம தெரிஞ்சவங்க தோல் எடுக்கக்கூடாது. இதில் பலன் என்ன அப்படின்னு தெரியுதுல்ல. இது ரொம்ப சத்தானது, நல்ல ரத்தம் ஊறும். இதோட பலன் வந்து நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த உடச்ச உளுந்து வந்து தோலில் தான் அவ்வளோ சத்து இருக்குது பருப்பை விட. நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து குண்டு உளுந்து கழுவுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அதனால் ஒரு கிளாஸ் போட்டலாம்டா டக்குன்னு ஊற வச்சு ஆட்டிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது உடம்புக்கு சத்தானது இல்லை. இதுதான் ரொம்ப சத்தானது. உடச்ச பருப்பு வாங்கிக்கிங்க. நான்லாம் குழம்பு தாளிக்கிறது கூட இது தான் ஸ்டாக்கில் வாங்கி வச்சுக்குவேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா நான் பருப்பு கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கிறேன். நல்லா பொசு வரும். நீங்கள் வந்து போடுங்க. இந்த மாதிரி ஒரு பிடிச்சிப்பிடி கீரை, 3/4 படி அரிசி, ஒரு 2 கைப்பிடி பருப்பு. இப்போ கருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னா கூட இப்படி கையில் பிடிச்சிங்க. ஒரு 2 பிடிச்சிப்பிடி பருப்பு மட்டும் போட்டுக்குங்க. சரிப்பா, ஓகே, பாய். வாங்க வணக்கம். இந்த பார்த்திங்கன்னா நான் மத்தியானம் அளவுலாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சி. ஏன் பார்த்திங்கன்னா பாட்டு சவுண்டு அவ்வளோ ஒரு சவுண்டு. மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட முடியல, சாரி. நான் வந்து அளவு ஊற வச்ச அளவு எல்லாமே நல்லா ஊறுனதுக்கப்புறம் ஆட்டிக்கிட்டேன். இது மாவு ஏன் ரொம்ப க்ரீன் கலராக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உளுத்தம்பருப்பு வந்து சும்மா ஒரு 2 கழுவு தான் கழுவி தோலை விட்டேன். ஏன்னா இதில் முடக்கத்தான் கீரை போடுறோம் இல்லைங்களா, அதனால் அந்த தோல் வந்து அதிகம் சேர்த்துக்கல. இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் இந்தமாரி முடக்கத்தான் கீரை போட்டு ஆட்டாமல் மாவாக இருந்தாக்கா நான் கண்டிப்பாக அந்த பருப்போடு தான் தோலோடு தான் ஆட்டுவேன். இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை போடுறதால நான் பாதி தோல் எடுத்துட்டேன். ஏன்னா இது க்ரீன் கலரில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால எதுவுமே பாருங்கள் தோல் பாதி தோலோடு அந்த உளுத்தம்பருப்பு வந்து பாதி தோலோடு ஆற்றினதால கலரே கொஞ்சம் லைட்டாக கருப்பாக இருக்குது. ஆனால் கலரு பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, உடம்புக்கு நம்ம ஹெல்த்துக்கு தான் நல்லது. சரிங்களா, கலரை பற்றி எதுவுமே யோசிக்கக்கூடாது.
இது பாதி துவரம் உளுத்தம்பருப்பு தோலோடு ஆட்டினேன் நான், அதுதான் கலர் சேஞ்சாக இருக்குது. இது ஆட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த தழையெல்லாம் வந்துட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நாங்களாம் இப்போ தான் இந்த மாதிரி மிக்சியெல்லாம் போட்டு அடித்து எடுத்துக்கிறோம். நீங்கள் ஆட்டுற மாதிரினா கிரைண்டரில் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு தவையை போட்டுருங்க, லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அரிசி மட்டும் போடுங்க. நல்லா தள்ளி தள்ளி விட்டுட்டே இருங்க, கிரைண்டர்லேருந்து ஓட ஓட தள்ளி தள்ளி விட்டுட்டே இருங்க. பாதி மசிஞ்சதுக்கப்புறம் அரிசி போடுங்க, அரிசி போட்டுருங்க, பருப்பு எல்லாம் ஒட்டுக்க போட்டுருங்க. ஒரே உரல், அவ்வளோதான். நாங்கள் ஜெயலலிதா அம்மா கிரைண்டரில் தான் ஆட்டினோம். பார்த்திங்கன்னா நல்ல மசியுது. இன்னமும் எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சூப்பராக வச்சுருக்குறாங்க, எல்லார் வீட்லேயுமே நிறைய இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் தான் வீட்டில் இருக்கிற கிரைண்டர் அப்படியே ஏற கட்டிட்டாங்க. அந்த அம்மா கிரைண்டர் வந்த உடனே எங்கள் வீட்லேயுமே இன்னும் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது. நான் வந்து கீழே ஹவுஸ் ஓனர் சித்தி வீட்டில் தான் அரைச்சேன், அதனால தான் வீடியோவும் எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா பாட்டு சவுண்டு வெளுத்து வாங்குச்சு. இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா பாட்டு சவுண்டு கேட்கக்கூடாது. பாட்டு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா காப்பிரைட் விழுந்துடும், சேனலுக்கே பிரச்சனையாயிடும். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் அரைக்கும் போது வீடியோ போட முடியல. சாரி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த தழை வந்து மிக்சியில் போட்டாலும் போட்டுங்க, இல்லை கிரைண்டரில் போட்டாலும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக 2 கைப்பிடி அரிசி மட்டும் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஓட விடுங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டாருங்க. அரைக்கிறது பெண்களுக்கு சொல்லவே தேவையில்ல, புத்திசாலி பெண்கள் நல்லாவே கவனமாக எப்படி அரைக்கணும் என்னன்னு சொல்லி தெரியும். நான் பெண்களுக்கு பண்ண தெரியாத பிளானே எதுவும் கிடையாது. அது உண்மையாகவே ரொம்ப பெருமையாக பேச வேண்டியது தான் பெண்களை பற்றி, சரிங்களா? பார்த்திங்கன்னா நான் தோசை ஊற்ற போகிறதுக்கு கல்லுலாம் காஞ்சிச்சு. கல் பாருங்கள் நல்லா சூடேறிச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுருவேன். மீதி மாவு இருக்குது, என்னென்னு பார்த்திங்கன்னா இது மாவு இப்போ நான் நைட்டில் ஊற்றுறதுக்குமா காலையில் ஊற்றுறதுக்கு மட்டும்தான் வெளியில் வச்சுருக்கேன். மீதி மாவு பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட சித்தி அவங்க ஃப்ரிட்ஜிலே வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா 4 மத்தியானம் இல்லை 4 நைட்டு எடுத்துக்கேன். இந்த மாவு முடிகிற வரலையும் நான் வெறும் தோசை மட்டும்தான் சாப்பிடுவேன். ஏன் அப்படின்னா இந்த முடக்கத்தாங்கீரை வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு விளக்கத்தை விளக்கி சொல்லும்போது வார்த்தைகள் வந்து அதிகமாக தான் வரும், சரிங்களா? என்னோடய வீடியோ பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது, ஏதோ இடைஞ்சலாக இருக்குதுன்னாக்கா நீங்கள் பார்க்காதீங்க, விட்டுருங்க, சரிங்களா? நல்லவங்களுக்கு நான் அதை சொல்ல கிடையாது. சில பேர் வந்து வேணுனே வந்து அதிகமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விளக்கத்தை வந்து எடுத்து விளக்கி சொல்லும்போது வார்த்தைகள் அதிகமாக தான் வரும். சரிப்பா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து தாளிச்சி எப்படி ஊற்றுறது அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு அதை ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போடுறேன். இதில் ஜாயின் பண்ண முடியுமான்னு தெரியல. சப்போஸ் இதில் ஜாயின்ட் வரல அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து அளவு அந்த பருப்பு கீரை அரிசி எல்லாம் அளவு சொன்னேன் பார்த்திங்களா, அதோட வீடியோவும் இப்போ இந்த ஆட்டுனதுக்கப்புறம் தோசை ஊற்றுற வீடியோவும் இது மட்டும் கண்டிப்பாக வரும். வந்ததுக்கப்புறம் சப்போஸ் அது வரல, அந்த வீடியோ வரல அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா இதே மாவு தாளித்து எப்படி தோசை ஊற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிபி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன், சரிங்களா? ஓகே பாய். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்தாலும் வரும், இல்லை லாங் வீடியோவில் வந்தாலும் வரும். ஓகேப்பா, பாய். இருங்க தோசையை ஊற்றிடலாம், ஏன்னா கல் காஞ்சிச்சு இல்லையா, ஏன் அப்படியே விடணும். நான் வந்து ஜாலி டைப்புப்பா, நல்லா பேசுவேன், ஜாலியாக பேசணும்னு நினைப்பேன். யார் கூட பழகினாலும் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பழகணும்னு நினைப்பேன். என்னை ஏதோ சொல்லிட்டாங்கன்னா கோபம் வரும். யாரும் சொல்லாத அளவுக்கு நானும் வந்து யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்குற அளவுக்கு நடந்துக்க மாட்டேன். யாரும் ஒன்று சொல்லாத அளவுக்கு நானும் நடந்துக்க மாட்டேன். அதையும் மீறி ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மேலே பொறாமல் உள்ளவங்க தான் நம்ம மேலே ஒன்று சொல்லுவாங்க. நம்ம மேலே பொறாமல் இல்லாதவங்க நம்மளை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் எடுத்துப்பேன். யாருமே வந்து என்னை குறை சொல்கிற அளவுக்கு நான் நடந்துக்கவே மாட்டேன். என்னோடய வீடியோலாம் ஆனால் நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. அந்த வீடியோலாம் லாங் வீடியோலாம் ஃபுல்லாக பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி நான் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போடுறேன், சரிங்களா? பாருங்கள் தோசை ஊற்றியாச்சு. இன்னும் மெலிசா ஊற்றலாம். நான் ஒரு கையில் செல்லு பிடிச்சிருக்கேன், அதெல்லாம் ஊற்றுறதுக்கு சௌகரியம் இல்லை, அதனால தான். எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் எப்பயுமே எண்ணெய் நிறையா சாப்பிடுவேன், எந்த சமையலில் போட்டாலும் சரி தான் எண்ணெய் சேர்த்து விடுவோம். அதுமாதிரி தோசையிலுமே சரி பணியாரத்துலேயுமே சரி எண்ணெய் நிறையா தான் போட்டுக்குவேன். ஓகேப்பா. இதே மாவில் நான் பணியாரமும் ஊற்றிக்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். ஓகே பாய்.